கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா சென்னைக்கு கிளம்பிட்டாங்கங்க. அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இது பூரி செய்ய போகிறேன். நான் செய்ய போகிறதில்ல, எங்கள் அம்மா செய்ய போகிறாங்க. குருமா, உருளைக்கிழங்கு மசாலாவா, தமிழ்நாட்டு ஸ்டைல் படி உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரி செய்ய போகிறாங்க எங்கள் அம்மா. நான் செய்யலை, எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்க போகிறாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். இந்த கடலை கிட்டத்தட்ட ஊற வச்சு 4-5 நாள் ஆகுது. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. சரி, அதை இன்றைக்கி ஒரு வழி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். செய்யும்போது பார்க்கலாம். கொதிக்குதுங்கோய். இந்த பக்கம் டீ கொதிக்குது, இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். மழை எப்படி இருக்கு? ஏன் முன்ன பின்ன மழையை பார்த்தது இல்லையா? மழை தண்ணி எந்த பக்கம் ஓடுதுன்னு பார்க்குறியா? லத்தாம்மா, என்னம்மா வாங்க வந்திருக்கேன்? யாருக்காக? ஏன்னா அவர் தானே சோறாக்குறாரு வீட்டில். அதுக்காகவா? இது ஓகேவா? கரெக்டாக இருக்கா? நீ பார்த்த மாதிரி இருக்கா? இடக்கத்தை சீச்சு இல்லை வேறு ஏதாவது செக் பண்ணுறியா? சைட்லலாம் கரெக்டாக இருக்கா பாரு. எல்லா வகையான பொருளுமே இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூஜை ஐட்டங்க. இங்கே பாருங்கள், அம்மா 3 எடுத்து வச்சுருக்குறாங்க. 8 పొత్తల వచ్చి 8 ఒట్టికి మొట్ట సివని அதெல்லாம் வெயிட் வராது, அது இடிக்கிறது தானே. எங்கள் அம்மா இதை கூட வெயிட்டாக கேட்குறாங்கங்க. இப்படி தானம்மா இடிக்க போகிற? கதவு சாத்தி விட்டோம்மா. என்ன இந்த அப்படி சுத்து. இருங்க கைஸ், எங்கள் அம்மாவை பாருங்களேன். பிச்சுட்டு அது ஏற்கனவே ஓல்த்து. சரி, மாவு தானே, அப்படியே இருக்கட்டும். இதை 2 கவுத்துட்டு அது மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு. பேக்கில் வச்சுக்கோ, போட்டுக்கணும் போலையா வலையில். போய் ஏற்றுனுவா, வலையில் போய் ஏற்றுனுவா பார்ப்போம்.
மிச்சர் வச்சுக்கோ, இந்த வலையில் வச்சுக்கோ. என்ன தர எது அப்போ காசு கொண்டு காசு கொண்டு ஒன்று காசு எடுத்துன்னு பொருளை கொண்டு நாகு எங்கிட்டையும் வரும். நாகு எப்படி வரும்னு தெரியுமா? நைட்டு வரும் பாரு நாகுனி. எதுக்கிட்ட அம்மம்மா காசு கொடுத்தது உனக்கு? தச்சிட்டிங்களா அரிப்பா? போயும் கடை வந்து பூரிக்கு குருமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பட்டாணியை வேக வச்சுருந்தேன். ஆனால் அதை எங்கள் அம்மா எப்போ எந்த நேரத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன், காமிக்கிறேன். என்னம்மா பண்ணுற? குருமா வைக்க போறியா? சப்பாத்திக்கு குருமாவா? எல்லாம் பூரிக்கு தான் குருமா செய்வாங்க. என்னம்மா செய்ய போகிற? கூருக்கு எடுத்துகிட்டு போவேன். வெறும் சப்பாத்தி தான் எடுத்துகிட்டு போறியா? சரி. ஏம்மா எதுவும் வேணான்ட்ட? பூரா லூசா கழட்டின்னு வருதா? புதுசாக என்னை பார்த்து தான் அவங்க முதல்ல சண்டை போட போகிறாரு. போட்டு கத்த போகிறாரு. ஏன்? எப்படி இருந்த என் பொண்டாட்டியே எப்படி ஆக்கிட்டாங்க? பார்த்தீங்களா? உரிச்சிட்டு இந்த பக்கம் பட்டாணி, அந்த பக்கம் உருளைக்கிழங்கு பண்ணிட்டாங்க. வெங்காயம் அரிஞ்சு கொடுக்க சொன்னாங்க, பூண்டு தட்டி கொடுக்க சொன்னாங்க. இங்கே பாருங்க, எல்லாம் அதுக்குள்ளேயே எல்லாமே இதுக்குள்ளேயே பூண்டு தட்டினதுக்குள்ளேயே வெங்காயமாக அரிஞ்சு வச்சுட்டேன். ஓகேங்க, செய்யும்போது பார்க்கலாம். இப்போ செய்யலை, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான். மணி 3 ஆகுது. ஒரு 3:30 மணிக்கே செய்வாங்க. ஓகேங்களா? செய்வோம், செய்யலாம். சரிங்களா? நீங்களும் வாங்க. ஒரு 2 பட்டாணி கூடம்மா வாயில் போட்டு பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. ஓகேங்க, செய்யும்போது பார்க்கலாங்க. மாவு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டேன். 27 இருக்குது. யார் வந்து தேய்க்க போகிறாங்கன்னா எங்கள் அம்மா தேய்க்க போகிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஜாக்கெட்டை இழுத்து விடுறதுக்கே கரெக்டாக இருக்குது டைமு. என்ன? சரி, ஓகேங்க. இப்போ நம்ம சுடுறதுக்கான வேலையை பார்க்கலாம். சப்பாத்தியை சுடுறதுக்கான வேலையை பார்க்கலான்னு. யாரையும் சுடுறதுக்கு இல்லை. நான் வரைகிற அடுப்பு எடுத்து கீழே வச்சுட்டு வரேன். இருக்காங்க, நான் சப்பாத்தி போட்டுட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இன்னும் குருமா தான் செய்யணும். மணி பார்த்தவள 3 ஆயிடுச்சு. இன்னும் இதில் இவ்வளோ இருக்குது. பேக் எல்லாமே அங்கே ரெடியாக இருக்குது. ஓகே,
சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு பார்க்கலாம். நீ எப்படி உங்க அம்மாவுக்கு பயப்படுற அந்த மாதிரி அவ எனக்கு பயந்தா. ஐயோ இருக்கு செஞ்சாச்சுங்க, எல்லாமே செஞ்சாச்சு. ஆற வச்சுட்டு இருக்கிறேன். சப்பாத்தி ஆறினதுக்கப்புறம் பேக் பண்ணணும். ஓகேங்க, கிளம்பிட்டியாம்மா? புடவை சூப்பராக இருக்குது. ஐ மிஸ் யூடா. சரியா? அவ்வளோ திட்டு இப்போ எப்படி பேசுகிறேன் பாருங்க. அதெல்லாம் ஒரு காதல். அப்படியே மூஞ்சில குத்துவேன் பார்த்துங்க. கழுத்தோணும் தோணும் இருக்கட்டும். காலு தோணும். ஐயோ வெக்கத்தை வர. ஓகேங்க, வந்தனால ரொம்ப சண்டை போட்டேன் மாமா கிட்ட நான். பாவம், அதனால தான் லவ் யூ சொல்லி முத்தா கொடுத்தேன் நான். பாசமாக இந்த வாட்டி பேசல, ஒன்றுமே பண்ணல. மாமா கூட போயிட்டு ஒரு காஃபியோ இல்லை ஒரு பானிபூரியோ எதுவுமே சாப்பிடல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடுச்சு. அதனால தான் மாமாவுக்கு வந்து இப்போ லவ் யூ சொன்னேன், சாரி சொன்னேன். ஒரு அம்மா வந்து கிளம்பிட்டுன்னா அவளை பண்ணிங்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? பாருங்களேன், நீங்களே கொஞ்சம் காட்டுறேன். என்ன இது தூக்கமா? ஆ, ஒரு குட்டி தூக்கம். ஒழுங்காக எந்திரிச்சு கிளம்பு. கிளம்பிட்டு நீ மாட்டுன்னு உயரமாக பத்துங்கிற. அப்போ அவங்க மட்டும் போட்டோம், நீ போவாது. இங்கே இருக்கியா? பாய் பாயா? எதுக்கு பாய் பாய்? மாமா உனக்கு தான் பாய் பாயா? என்ன மாமியார் இந்த பக்கம் பத்துங்கிற, மருமவ இந்த பக்கம் கையை வச்சுன்னு இருக்கிற. என்னதான் கதை உங்க கதை? ஓய், ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஏன்? இங்கே பாருங்க பாருங்கத்தான், என்னத்தான்? ஏன் உருன்னு லவ் யூ இல்லையா? இல்லையா? லவ் இல்லையா? பத்திரமா போ, பத்திரமா இரு, பத்திரமா வேலை செய்ய, எப்பவும் சொல்கிறது தான். சரியா? சரியா? சரி, ஓகேங்க. வண்டி வரட்டும், ஆட்டோ வரட்டும். ஆட்டோ வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். மேடமுக்கு டீ போட்டு தரட்டான்னு கேட்டால் வேணான்ட்டாங்க. போகிற வழியில் பானிபூரி, எங்கள் அம்மா இத்தனை நாள் கழிச்சு இன்றைக்கி தான் கடைக்கு போகிறப்போ பானிபூரி சாப்பிட்ணுன்னு நினச்சம்மா அப்படின்னாங்க. சரி, போகிற வழியில் எங்கன்னா பானிபூரி இருந்தால் வாங்கி கொடுத்துட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன வேறு ஏதாவது வேணுமா? டேய், இந்த கரண்டி வைடா. இந்தாங்க, இந்த கரண்டி வைங்க உங்கள் பையில். எங்கள் மாமா வந்து எனக்கு பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. இங்கே பாருங்கள், அவங்கள காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த பூ எவ்வளோ வாசனையாக இருக்குது தெரியுங்களா? இந்த பூவோடைய பேர் யாருக்கா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இதுக்கு முருகருக்கு வைப்பாங்கல்லம்மா இந்த பூவு. சொம்பா எங்கே இருந்தது இது? யாரோ எடுத்துகிட்டு வந்ததை என் புருஷன் ஆட்டையை போட்டு எடுத்து வந்து அவங்க பொண்டாட்டி கொடுத்துட்டாருங்க. ஆனால் நல்லா வாசனையாக இருக்குது. ஓகே, இதை நான் தலையில் வச்சுக்கிறேன். நானும் எங்கள் அம்மா மாமா எல்லோரும் கிளம்பியாச்சு. அப்பா, பச்சை மிளகாய் டப்பால வச்சு எடுத்துன்னு வந்துருக்குறாங்க. என்ன? சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சுங்க. போயிட்டு ட்ரெயின் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்போ வீடு அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. நீ வீடு ரயில்வே ஸ்டேஷனை வந்துட்டோங்க. ட்ரெயின் ஏற்றி விட்டு பார்க்கலாம். சரிங்களா? அம்மாடி முடியலையா எங்கள் அம்மாவுக்கு?
பிடிப்பா. ஏன் என்னாச்சு? எப்போ எப்போ அப்படியா சொன்ன? எஸ் 1 எஸ். இவ்வளோ நேரம் ஆடின்னு இருந்தாரு இவன். ட்ரெயின் ஏற்றியாச்சுங்க. அம்மா நல்லபடியாக கிளம்பிட்டாங்க. ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். அது என்னமோ இவ்வளோ நேரம் தெரியல, அவங்க அழுதுருவாங்கன்றதுக்காக நான் நம்ம ட்ரெயின் கிளம்பும்போது மட்டும் கண்டிக்காங்க. ஹாப்பியாக தான் போகிறாங்க அவங்க. இப்போ இருக்கிற மாதிரி அங்கே போயும் கொஞ்சம் ஹாப்பியாக மைண்டு ரிலாக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம். கடைசியில் பானிபூரி கேட்டாங்க, அது மட்டும் வாங்கி கொடுக்கவே முடியல என்னால். அப்படி சொல்கிறேன், ட்ரெயின் லேட்டுமா, சாப்பிட்டு போமாண்ணா. இல்லைம்மா வேணாம்மா அப்படின்றாங்க. சரி ஓகேங்க, நாங்கள் கிளம்புறோம். பாய்ங்க. ஏற்றி விட்டு நான் கிளம்பிட்டேங்க. ஓகே, வீட்டுக்கு வந்து பத்திரமா போயிட்டு வந்துடுறோம். இருக்கு, என்கிட்ட இருக்கு. வீட்டுக்கு வந்தோடனே அம்மாவை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அதெல்லாம் போட்டுட்டு வந்தோடனே நைட்டியை மாற்றிட்டேன். அரைக்கு சாப்பாடு கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும். ஓகே, பாய் எல்லாருக்கும். குட் நைட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் எல்லாருக்கும். குட் நைட்.